सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् ஆறாவது அத்தியாயத்துல இருக்கும் தியான யோகம். அது முதல்ல தியானத்தினுடைய பகிரங்க சாதனங்களை சொன்னார். எப்படி உட்காரணும், எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு பகிரங்கமா நாம பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் உட்கார்ந்த பிறகு பண்ண வேண்டியதெல்லாம் ஸ்பெசிபிக் இன்ஸ்ட்ரக்ஷன். சாமான்யமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பகிரங்க சாதனம், ஸ்பெசிபிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் அந்தரங்க சாதனம், தியான அந்தரங்க சாதனங்கள் சொன்னார். அதுக்கப்புறம் தியானத்தினுடைய ஸ்வரூபத்தை சொன்னார், எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்போ தியானத்தினுடைய பலத்தை சொல்லிட்டு இருக்கார். தியானத்தினுடைய பலம் என்ன? சுகம் அஸ்ருதே அப்படின்னு அவர் பராம் சாந்தி மதிகச்சதி அப்படின்னு இந்த வேதாந்திக் மெடிடேஷனுடைய கடைசி கல்மினேஷன் பாயிண்ட் ஞானம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ சொல்லிட்டே வரும்பொழுது அவர் என்ன சொன்னார்? யோ மாம் பஷ்யதி சர்வத்திர அப்படின்னு ஞானியினுடைய நிலையை சொல்றாரு. யஹா யார் ஒருவன் மாம் பஷ்யதி சர்வத்திர என்னையே எல்லா விஷயங்களையும் பார்க்கிறான், எல்லாவற்றிலும் என்னையே பார்க்கிறான் அப்படின்னா எல்லாத்துக்கும் அதிஷ்டானமாக பகவான் இருக்கார். பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவி பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்மைவதேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா எல்லாவற்றையும் பிரம்மமாகவே யார் பார்க்கிறானோ அவன் எல்லாத்தையும் பார்க்கிறான். அப்படின்னாக்க எப்படி பார்க்கிறான்னா எல்லாவற்றிலும் பிரம்மத்தை பார்க்கிறான். ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம், இது எல்லாத்துக்கும் அதிஷ்டானம், இது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது அந்த பிரம்மன் தான் அப்படின்னு அதை பார்க்கிறான். சர்வஞ்ச மயி பிரசதி எல்லாவற்றையும் என்னையில் பார்க்கிறான் எல்லாத்தையும். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்லாம் நமக்கு யசோதா கதையெல்லாம் இருக்கு. குழந்தைய வாயை திறக்க வச்சு அதுக்குள்ள உலகத்தையே பார்க்கறான். அதே மாதிரி அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தியானத்தை பத்தி இப்ப சொல்ல போற. விஸ்வரூப தரிசனம் காமிக்கும் பொழுது எல்லாவற்றையும் பகவான் கிட்டேயே பார்க்கறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்மத்துலதான் எல்லாமே கல்பிதமாக இருக்கு, பிரம்மம் தான் ஆதாரமாக இருக்கு, பிரம்ம வெதிரேக்கேன்னு உலகத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக சர்வம் மயி பஷ்யதி எல்லாவற்றையும் என்னில் பார்க்கிறான். யார் என்னை எல்லாவற்றிலும் பார்க்கிறானோ, என்னிடம் எல்லாவற்றையும் பார்க்கிறானோ அவன் அவன் சத்திய அவனுக்கு அகம் ந பிரபஷ்யாமி நான் ஒரு நாளும் அவனை விட்டு விலகி போவதில்லை, நான் மறைந்து போவதே இல்லை. அப்படின்னா அவன் கூடவே அவனும் நானும் ஒண்ணு அப்படி இல்லை. அது மாத்திரம் இல்ல, சச்சமே நான் பிரணயஸ்கதி அவரும் எனது பார்வையிலிருந்து காணாமல் போவதில்லை. அப்படின்னா நானும் அவரும் ஒன்னா இருக்கிற காரணத்தினால் ரெண்டுமே அவர் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவர் இல்லை அப்படின்னு சொல்றதுனா சத்திய அகம் ந பிரணஷ்யாமி சச்சமே ந பிரணஷ்யாமி. அப்படிப்பட்ட அவர் எங்கிட்டிருந்தும் அவர் மறைவதில்லை. இரண்டு பேரும் ஒரே நிலையில தான் இருக்கும். அப்படின்னாக்க ஞானியாக இருப்பார். ஞானியும் கடவுளும் ஒண்ணு அப்படிங்கறத ஞானி து மமைவ பிரியா அப்படின்னு பின்னாடி சொல்ல போறாரு. ஞானிதான் அந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த ஸ்லோகத்துல சர்வபூதஸ்திதம் யோ மாம் பஜதி ஏகத்வமாஸ்திதஹ சர்வதா வர்த்தமானோபி சயோகி மயி வர்த்ததே. சர்வபூதஸ்திதம் யஹா மாம் பஜதி எல்லா உயிர்களிலும் உறைபவனாக நான் இருக்கேன். சர்வபூதத்திலையும் ஸ்திதமாக இருக்கக்கூடியது பிரம்மம். அவர் இல்லாத ஒரு காலம் நான் இருக்கேன்னாக்கா அவர் இல்லை என்றால் என்னுடைய கண்ணு பார்க்காது, காது கேட்காது, மூக்கு நகராது. அவர் இருக்காரு. உலகத்துல எல்லாமே அவர் இல்லாம ஒரு எறும்பு கூட அசையாது, அவரின்றி ஒரு அளவு கூட அசையாது. அப்படி எல்லா பூதங்களிலும் ஸ்திதமாக இருந்து கொண்டிருக்கிறார். மாம் பஜதி ஏகத்துவம் ஆஸ்திதா அவர் எப்படி ஒருமையான நிலை பெற்ற அந்த யோகி, ஒன்னு அத்வைத பாவத்திலேயே இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த யோகியானவன் அப்படி என்னை உபாசித்துக் கொண்டிருக்கிறான். மாம் பஜதி அப்படி என்னை உபாசித்துக் கொண்டிருக்கிறான். எப்படி உட்கார்ந்துருக்கா? எல்லா விஷயத்திலையும் அவர் இருக்கார், அவரை தவிர எதுவும் இல்லைன்னு இவரும் அந்த அத்வைத நிலையிலேயே இருந்து அவரை பார்த்து கொண்டு இருக்கிறதுனால இப்ப என்னாச்சுன்னா சர்வதா வர்த்தமானஹா அப்படி
அவருக்கு எந்த நிலைமையில அவருக்கு ஞானியை சாஸ்திரமானது எந்த விதத்திலையும் கட்டுப்படுத்தாது. அவர் ஞானியினுடைய பாவம் எப்படி இருக்கு அப்படின்னா, அவர் இஸ் நாட் பவுண்ட் பை எனி ரூல்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் என்ன மாதிரி இருந்தாலும் அவர் அந்த பவானியா நினைச்சிட்டு இருக்கார். அவர் சிம்மன் பச்சன் கிருண்ணன் பொசன் அவர் எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கார். ஆனாலும் அவருடைய நிலை பிரம்மத்திலிருந்து ஒரு நாளும் நழுவாத ஒரு நிலையில இருக்கிறதுனால சர்வதா அவர் என்ன வாட் எவர் பி ஹிஸ் லைஃப் ஸ்டைல் அப்படின்னா என்னதான் நம்ம இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அவர் எந்த ஆசிரமத்துல இருந்தாலும் கவலை இல்லை, ஞானம் வரணும், அதுதான் அங்க மெயின். அப்படி இருக்கக்கூடியவர் எந்த நிலையில் வர்த்தமானகா அப்படி இருந்து கொண்டு இருந்தாலும் அவர் யோகி, அவர் சச்ச ஞானி, அவர் ஞான நிஷ்டையில இருக்கக்கூடியவர் தான் அவரு. அவர் எப்பொழுதுமே மை வர்த்ததே, அவர் எங்க அங்க இருக்காரு, அவர் எங்கிட்டயே தான் இருந்திருக்கார், நானே தான் அவர். ஞானியானவர் எந்த நிலையில் இருந்து கொண்டு இருந்தாலும், அவர் எந்த காரியத்தை செய்து கொண்டு இருந்தாலும் அவர் எப்படி இருக்காருன்னா என்னிடமே தான் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் ஞானம்ன்ற ஒரே அந்த அத்வைத பாவத்திலேயே இருந்த ஏகஸ்துவம் ஆஸ்திகஹாசன்னு அவர் சர்வபூத ஸ்திதமாக இருக்கக்கூடிய என்னை பஜதே உபாசித்துக் கொண்டிருக்கிறார். சர்வதா வர்த்தமானஹாசி எல்லா வகையிலையும் அவர் எந்த ஒரு சாஸ்திர நிபந்தமும் இல்லாமல், அவர் எந்த ஒரு ஆசிரம கட்டுப்பாடும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்தான் சகா யோகி, அவர்தான் ஞானி. அப்படிப்பட்ட அந்த ஞான நிஷ்டையில இருக்கக்கூடிய ஞானி, ஞானியா மாத்திரம் வந்தா போதாக ஞான நிஷ்டையிலே அந்த ஞானத்திலேயே அவர் நிலை பெற்று இருக்கக்கூடியவர். அவர் மை வர்த்ததே என்னிடம் இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஞானியானவர் எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, இந்த உலகத்தை எப்படி பார்க்கிறார்னா, ஆத்மௌபம் ஏன சர்வத்ர சமம் பஷ்யதி யோர்ஜுன சுகம் வா யதி வா துக்கம் தயோகி பரமோ மதஹா. அவர் எப்படி பாக்குறாருன்னா எல்லாரையும் தன்ன மாதிரியே பாக்குறார். ஏன்னா அவருக்கு தான் யாரு பிரம்மன்ற எண்ணம். வரவர்கள் எதிர்க்க பாக்குறவர்கள்லாம் யாரு பிரம்மம். இருக்கக்கூடிய பொருள்கள் என்ன எல்லாமே பிரம்மம். பிரம்மார்ப்பணம், பிரம்மஹவிஹி, பிரம்மாக்னோ, பிரம்மனாகுதம், அவர் எல்லாமே பிரம்மமாவே பாக்குறதுனால அவர் தன்னை பாக்குற மாதிரியே பாக்குறாரு எல்லாரையும். யாராவது ஒருத்தர் என்ன பாக்குறான்னா எனக்கு கெடுதல் பண்ணுவானோ, தனக்குத்தானே யாரும் கெடுதல் பண்ணிக்கணும். அத மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அவர் தன்னை உபமாவா வைத்துக் கொண்டு பார்த்துக்கிறார். ஆத்ம ஔபம்யேன, ஆத்மாவையே தன்னையே ஔபம்யேன உபமாவாக வைத்துக் கொண்டு தானே பார்த்து கொண்டிருக்கிறார். சர்வத்திர எல்லா இடத்திலையும் அப்படி இருக்கக்கூடியவர் சமம் பஷ்யதி, எல்லாரையும் ஒரே மாதிரியா அவர் பாக்குறாரு. அவர் யாரும் பெரியவர், சின்னவர், நல்லவர், கெட்டவர் அப்படின்லாம் பாக்குறது இல்லை. ஞானியா இருக்கிறவர் யார் இருந்தாலும் அவரை தன்னை தான் எப்படி பாத்துக்கிறாரோ அதே மாதிரி அவளையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆத்ம உபேன சர்வத்திர சமம் பஷ்யதி, ஒரு பார்ஷியாலிட்டி இல்லாம, ஒரு செல்பிஷ்னஸ் இல்லாம அவர் எல்லாரையும் இம்பார்ட்டன்டா தான் பாக்குறாரு. அவர் எல்லாரையும் அதே மாதிரி தனக்கு நான் எப்படி எனக்கு இம்பார்ட்டன்டா அதே மாதிரி எல்லாருமே எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடியவர் தான் ஞானி யோகி. அப்படி சமம் பஷ்யதி யார் ஒருவன் இப்படி பார்க்கிறானோ, ஹே அர்ஜுனா இப்படி தன்னையே ஒரு உபமாவா வைத்துக் கொண்டு யார் ஒருவன் எல்லாவற்றையும் பார்க்கிறானோ அவன் சுகம் வா எதிவா துக்கம், சுகம் ஃபேவரபிளா இருந்ததுன்னா அவர் சந்தோஷமா இருக்காரு, துக்கமா இருந்தாலும் அவளுடைய துக்கத்தோட சேர்த்து இவரும் வருத்தப்படுறாரு, ஐயோ அப்படி ஆயிடுதான். அவர் எதுலயும் இன்வால்வ் ஆறது கிடையாது. எல்லாரும் சுகமா இருந்தா அவரும் சுகமா இருக்காரு. எல்லாருக்கும் ஒரு கஷ்டம்னாக்கா அவர் சிரிச்சிட்டு இருக்கிறது கிடையாது. அதுக்காக அவருடைய துக்கத்துல அவரும் பங்கு கொண்டு அப்படியே துக்கத்தையும் அவரோட ஷேர் பண்ணிக்கிறார். அப்படி இல்லை, அப்படிப்பட்ட அவர் தான் சகா யோகி. இதுதான் பரமோ மதஹா, ஈஸ்ட பரமோ யோகி, அவர் தான் கிரேட்டஸ்ட் யோகி. இது மதஹா என்னுடைய அபிப்பிராயம், என்னுடைய மதம் அத்வைதி. என்னுடைய மதம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, தன்ன மாதிரியே உலகம் முழுக்க பாக்குறதுனால அவரு எல்லாரும் சந்தோஷமா இருந்தா அவர் சந்தோஷமா இருக்காரு. இல்லை, இப்போ நமக்கு ரொம்ப நாள ஒரு சந்தேகம் ஒண்ணு இருக்கு. இந்த ஞானியானவர் தன்னுடைய ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜீவ பிரம்ம ஐக்கியத்துல ஈடுபட்டு இருக்கிறதுனால வாட் இஸ் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் டு தி சொசைட்டி அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க இல்லையா. அவரால் என்ன பண்ணாரு, அவரு உலகத்துக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான். இந்த ஞானியினுடைய பார்வை பாருங்க, ஆத்ம உபேன்னு அவர் பாக்குறாருன்னு சொன்னா அவராலதான் உண்மையிலேயே எல்லாருக்கும் உலகத்துக்கு பிரயோஜனம். இது புரிஞ்சிக்காததுனால அவன் என்ன கேட்கறா, இது என்ன செல்பிஷா இருக்கா இந்த ஸ்டடி, வேதாந்தம் படிச்சா செல்பிஷா இல்ல. அவர் ஞானி ஆனார் தான் எப்படி இருக்காரு, எல்லாரையும் சமமாக பார்க்கிறார், இம்பார்ஷியலாக பார்க்கிறார். அவர் ஒரு பார்ஷியாலிட்டி இல்லாமல், ஒரு செல்பிஷ்னஸ் இல்லாமல் அவர் ஞான நிஷ்டையிலேயே இருந்து கொண்டு
எல்லாருடைய சுகத்துக்காகவும் எல்லாருடைய துக்கம் வரும்போது தானும் பங்கு கொண்டு சுகம்பா துக்கம்பா எல்லாரோடையும் அவர் ஈடுபட்டு கொண்டே இருப்பதுதான். அதுதான் அவருடைய, அவர் எப்படி பாக்குறாருன்னா எல்லாரையும் வசுதெய்வ குடும்பகம் அப்படின்னு பாக்குறாரு. எல்லாம் வாசுதேவன் கிட்ட இருந்து வந்தவர்கள், நம்ம எல்லாம் ஒரு குடும்பத்துல சேர்ந்தவர்கள் அப்படின்றது. இப்போ அவர் எப்படி பார்த்தாருன்னா பிரம்மத்தை தனியா பார்த்தார், அதுக்கப்புறமா ஆத்மாவா பார்த்தார், அதுக்கப்புறமா எல்லாத்துல இருந்து வித்ரா பண்ணிருக்காரு, அதுக்கப்புறம் அவருடைய விஷனானது எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. இப்படி அவர் உலகத்தையே அவர் தாங்கி கொண்டு இருக்கிற மாதிரி அவர் பார்த்து கொண்டிருக்கிறவர் யாரோ அவர் தான் ஞானி அப்படின்ற அர்த்தம். அவர் தான் உண்மையான ஞானி. இவர் தான் உலகத்துக்கு அவர் பண்ணக்கூடிய காரியங்கள் தான் லோக சங்கிரகார்த்தம் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஏன்னா எல்லாரையும் இந்த மாதிரி பண்ணி அவளுக்கும் இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜை எடுத்துன்னு வந்து கொடுத்து அவளும் இதே மாதிரி ஆகணும்ன்ற ஒரே சிந்தனையை தவிர அவருக்கு வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் அவர் எல்லாரையுமே தன்ன மாதிரியே பார்த்து கொண்டிருக்கிறார். யோகி பரமோ மதஹா அப்படின்னு அந்த யோகி பரம், அவர் தான் கிரேட்டஸ்ட் யோகி. அதுதான் என்னுடைய மதஹானா என்னுடைய அபிப்பிராயம். முக்தஹா மதஹானக அபிப்பிரேதா என்ன, எல்லா யோகிகளுக்கும் நடுவுல இப்படி எல்லாரோடையும் இருந்து கொண்டு எல்லாருடைய சுக துக்கத்திலையும் பார்ட்டிசிபேட் பண்ணி கொண்டு அதே சமயத்துல பிரம்மத்திலேயே நிலை பெற்று கொண்டு இருக்கக்கூடியவர் யாரோ அவர் தான் உத்தமமான ஞானி, பரமம் யோகி இது மதஹா, இதுதான் என்னுடைய அபிப்பிராயம் அப்படின்னு பகவான் வந்து அவருக்கு கேரண்டி கொடுக்கிறார். அவருக்கு எப்படி ஆத்ம உபயோகம் பாக்குறதுன்னா என்ன அப்படின்னாக்கா, இப்போ என்ன யாராவது இன்ச பண்ணாக்க எனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் என்ன அர்த்தம், நான் இன்னொருத்தர இன்ச பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம். என்னுடைய பொருளை யாராவது அபகரிச்சுட்டு போனான்னாக்க எனக்கு வருத்தம் வருது. அதே மாதிரி நான் இன்னொருத்தர் கேட்ட அரைக்க கூடாது. இது எப்போ வரும் அப்படின்னா ஆத்ம உபயோகம் என்ன மாதிரியே எல்லாரையும் பார்க்க ஆரம்பிச்சான்னாக்க, எல்லாரும் அப்படி பார்க்க ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் பாருங்க சொசைட்டி ஆனது. ஆத்ம உபயோகம் ஆரம்பிச்சான்னாக்க நம்ம இந்த சமயத்துல இப்படி போறதா இருந்தா என்ன போவோம், நின்றுதான் போவான். அவனும் அந்த மாதிரிதான் நின்றுட்டு வரணும். அவன் ஏதோ அவசரம்னு போட்டான் அப்படின்னு நீங்க எல்லா இடத்துலயும் காம்ப்ரமைஸ் பண்ணின்னு போனா இந்த உலகத்தை ரொம்ப ஈஸியா ஃபேஸ் பண்ணலாம். நீங்க இல்லன்னு வச்சுங்க, நம்ம அவனை திட்டிட்டு இவனை திட்டிட்டு இது அவுட் அப்ரோச் மெச்சூர்டா எப்படி இந்த உலகத்தை வந்து அப்ரோச் பண்றதுன்றதுதான் பகவான் இங்க டீச்சிங். இப்படி பார்க்க ஆரம்பிச்சாங்க இந்த உலகத்தினால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம எப்படி அந்த உலகத்தை பாக்குறோமோ அதுதான் இங்க கணக்கு. அதனால அந்த உலகமானது என்னுடைய வாழ்க்கையை டிசைட் பண்ணக்கூடாது, டிட்டர்மின் பண்ணக்கூடாது. நான் தான் டிட்டர்மின் பண்ணிட்டோம். எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்க்க ஆரம்பிச்சேன்னா என்ன மாதிரியே எல்லாரையும் பார்க்க ஆரம்பிச்சா எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்னு. ஆத்மௌபேன சௌரபத்ர சமம் பஷ்யதி யோர்ஜுன சுகம் வாஜதி வா துக்கம் சயோகி பரமோ மதஹ. யார் தன்னையே உபமானமாக வைத்துக் கொண்டு எல்லா உயிர்களுக்கு இருக்கக்கூடிய சுகத்தையும் துக்கத்தையும் தனக்கு பொருந்துற மாதிரி தன்னோட தரத்தோடையே ஒப்பிட்டு அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்டவன் அவன் எப்படி பார்க்கிறான்னா உலகத்தை சமமாக பார்த்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த யோகி தான் பரமோ யோகி, அவர் தான் மிகச் சிறந்தவர் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். இதுமே மதஹா, இது என்னுடைய அபிப்பிராயம். இதெல்லாம் இப்ப இது வரைக்கும் இவர் இந்த மெடிடேஷன் பத்தி சொல்லியிருக்கக்கூடிய பகிரங்க சாதனத்தை சொன்னார், அதுக்கப்புறம் அந்தரங்க சாதனத்தை சொன்னார், அதுக்கப்புறம் தியானத்தினுடைய சொரூபத்தை சொன்னார், அதுக்கப்புறம் தியானத்தினுடைய பலன். இப்படி பலமாகி அவன் வந்து யோகியா மாறுறான் அப்படின்னு சொன்னார். சொன்னது இது எல்லாத்தையும் கேட்டுட்டான். கேட்டுட்ட பிறகு எல்லாத்தையும் சிரவணமும் ஆயிடுச்சு, மனநமும் ஆயிடுச்சு. ஆனாலும் இதெல்லாம் தெரியறது, இருந்தாலும் நான் பழைய மாதிரி தானே இருக்கேன்னு இப்ப நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி தான். ஏன்னா லோகத்துல அதிகாரி பேதங்கள் எல்லாருக்கும் இருக்கு. உத்தம அதிகாரியா இருந்தா ஒரு தடவை அவன் சொல்லும் போதே நீதான் பிரம்மம் அப்படின்னு சொன்ன உடனே அவன் நல்ல அத்தியந்த வசரத்தா இருக்கு. பகவானுடைய வார்த்தையிலையும் சாஸ்திரத்தினுடைய வார்த்தையிலையும் நான் தான் பிரம்மன்னு கேட்ட உடனே அவன் எழுந்து போயிட்டான். ஆனா சில பேர் இருக்கான், அதமமா இருக்கான், அவனுக்கு எவ்வளவு சொன்னாலும் இன்னும் கன்வின்ஸ் ஆக போறதில்ல, அவனும் இப்ப பேசல. இந்த நடுவுல மாட்டிட்டு இருக்காங்க பாருங்க இந்த மத்தியம அதிகாரிகள், அவளுக்கு தான் பிரச்சனை. இது சாஸ்திரமானா இப்படி சொல்றது, என்ன பார்த்து நீ துக்கம் கிடையாது, நீதான் பூர்ணகா, நீதான் எல்லாம் அப்படின்னு சொல்றது, உங்ககிட்டதான் உங்க உலகமே இருக்கு அப்படின்னு சொல்றது. ஆனா எனக்கு வந்து பார்த்தானா துக்கங்கள் இருக்கதானே இருக்கு. இந்த கிளாஸை விட்டு போகும்போதெல்லாம் மாறிடுறோமே அப்படின்னு நினைக்கிறதுனால இதே சந்தேகம் அர்ஜுனனுக்கும் வந்துருச்சு. அவன் மத்தியம அதிகாரியா இருக்கிறதுனால நீங்க சொல்றதெல்லாம் நன்னால் தான் இருக்கு, சிரவணம் பண்ணனாலாம் நன்னாதான் ஆயிடுச்சு. ஆனாலும் நான் பிரம்மன்ற அந்த கேப் இருந்துட்டே இருக்க. இன்னும் நான் பிரம்மன்ற நான் தான் அந்த பகவான், நான் தான் ஈஸ்வரன் நான் எப்படி நினைக்க முடியும் அப்படின்ற அந்த கலக்கம் அவங்க கிட்ட இருந்துட்டே தான் இருக்கு. அது இருந்ததுனால அவன் இப்போ சந்தேகத்தை கேட்க ஆரம்பிச்சான். அர்ஜுன உவாச்ச, இந்த தியானத்துக்கு பிரதிபந்தங்கள் இவ்வளவு இருக்கும்போது நீங்க பாட்டி ஈஸியா சொல்லிட்டீங்க. ஆத்ம உபயன எல்லாரையும் தன்ன மாதிரியே பாக்குறான், இதெல்லாம் கேட்கறதுக்கெல்லாம் நன்னா இருந்தது.
ஆனா அந்த மாதிரி பிராக்டிக்கலா நடக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துட்டு அவனுக்கு. ஆனா அதுக்காக அவன் கேட்கிறான், அர்ஜுனோவாச்ச யோயம் யோகஸ்வயா ப்ரோக்தா தாம் ஏன மதுசூதன ஏதஸ்யாஹம் ந பஷ்யாமி சஞ்சலத்வாத் ஸ்திதிம் ஸ்திராம் யஹா அயம் யோகா அயம் யோகா. இந்த யோகம் இவ்வளவு நேரம் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களே, இந்த மெடிடேஷனு ஸ்வயா ப்ரோக்தா உங்களால சொல்லப்பட்டது, அதனுடைய விஷயங்கள் என்ன சொன்னீங்க? சமமா இருக்கணும், எல்லாரையும் ஆத்மாவா பார்க்கணும், பிரம்மமா பார்க்கணும், எல்லாமே பிரம்மன் தான், உலகத்துல இருக்கிறதெல்லாம் எங்கிட்ட பாருங்க, உலகத்துல இருக்கிறதெல்லாம் எல்லாவற்றிலும் என்னை பாருங்க, இப்படி எல்லாம் நீங்க சொன்னீங்க, எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஹே மதுசூதனா சாமியமா பார்க்கணும்னு சொன்னீங்களே, ஏதஸ்ய அகம் ந பஷ்யாமி, இது மாதிரி என்னால பார்க்க முடியலையே, நீங்க சொல்றத இப்படி பாருன்னு சொல்றீங்க, அப்படி சர்வத்திர பகவானை பார்க்கவும் முடியல, பகவான்ல சர்வத்திரத்தையும் பார்க்கவும் முடியலையே, எனக்கு எப்படி நாம அவஸ்தைப்படுறேன்னு அப்படின்னு கேட்டான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க, நமக்கு இந்த நாலேஜ் என்ன வரணுமோ அது சாஸ்திரம் சொல்லிருக்கு, நீதாங்க. நமக்கும் அத்தியந்த சிரத்தை இருக்கு, வேதாந்த சாஸ்திரம் உபனிஷத்து என்ன சொல்றோம் அதுதான் சத்தியம், அதை தவிர பாக்கி எல்லாருடைய வார்த்தையும் அசத்தியம் தான் அப்படின்னு தெரியுது. உலகமானது இப்படித்தான் இருக்கும், அதுல சத்தியம் பிரம்மம் ஒண்ணுதான், அதுதான் நீ அப்படின்னு சொல்லிடுது. அந்த நாலேஜ் எனக்கு வந்துட்டு மனனம் பண்ணி பார்த்தாலும் அது கரெக்டா தான் இருக்கு, அதுவும் தெரியுது. ஆனா ஒரே ஒரு கேப், இந்த நிதித்தியாசனத்துல நான் அதுவா மாறணும் இல்லையோ, அது வரல. அந்த நிதித்தியாசனத்துக்காக தான் இப்ப இவ்வளவு தூரத்துக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அந்த மெடிடேஷனை, இந்த தியானத்தை சொல்லிட்டு இருக்கோம். இதுல என்ன இடைஞ்செல்லாம் வரும் அப்படின்றத கொஞ்சம் விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டியது. மாண்டிக்ய உபநிஷத்துல இத பத்தி 4ஆம் அத்தியாயத்துல கௌடபாதர் காரிக்கையில ரொம்ப விஸ்தாரமா சொல்றார். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, மனோ நிகிரகா அப்படின்ற ஒரு டாபிக். மனோ நிகிரகம் தான், இந்த மனசை அடக்கிறதுன்றது நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸி இல்ல. அதனாலதான் இந்த பிரச்சனை. என்னதான் சொன்னாலும் அந்த மனசானது அதை பிடிச்சிக்கவே முடியாம அவர் அவஸ்தைப்பட்டு இருக்கு. அந்த மனசை சனைஹி உபரமேத்துன்னு சொன்னார். கொஞ்சம் கொஞ்சமா தான் நீ பண்ணணும். ஒரே நிமிஷத்துல நீ பிரம்மான்னு ஒரு நினைன்னா, இத்தனையோ ஜென்மாக்களா நான் தான் இந்த பாடி, நான் தான் இந்த பாடி, நான் தான் இந்த மைண்ட் நினைச்சிட்டு இருக்கேன். நான் அதை இந்த கடைசி ஜென்மால இப்ப வேதாந்தத்துல நீ மாறுன்னு சொன்னா எப்படி மாறும் அந்த மனசு? அந்த மனசானுடைய நேச்சர் அப்படி. அது இவ்வளோ நாள் அது வெளியில இருக்கக்கூடிய பொருள்கள்னாலதான் ஆனந்தம்னு நினைச்சிட்டு இருக்கு. இந்த பாடியையும் இந்த நானையும் என்னதான் நினைச்சாலும் என் பேரை கூப்பிட்டா உடனே நான் நோன்றான். அது நான் இல்லாம எப்படி இருக்க முடியும்? அந்த இந்த உடம்போட அப்படி ஒரு அட்டாச்மெண்ட் எனக்கு இருக்கதான் இருக்கு. அது எப்படி போகும் அப்படின்னாக்கா, அவர் என்ன சொன்னார், 4 விதமான பிரச்சனைகள் உங்களுக்கு தியானத்துல வந்துட்டு, உங்களுடைய தியானம் சரியா பரிமளிக்காததுக்கான காரணங்கள் 4. அவர் என்ன சொன்னார், முதல் காரணம் லயஹா அப்படின்னு சொன்னார். உங்க மனசானது தியானம் பண்ணும் பொழுது என்ன ஆகும்னாக்க, உங்களை அறியாமையே ஒரு டல்னஸ் ஒண்ணு வந்துடும் உங்களை. அதனால என்ன கொஞ்ச நேரம் நீங்க யாரும் பார்க்காத உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது கண்ணு உங்களை அறியாம சில பேருக்கு ஸ்லீப்பியா போயிடுவாங்க. இது ஒரு பெரிய ப்ராப்ளம். இது எனக்கு மாத்திரம் இல்ல, எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ப்ராப்ளம்னு அவர் சொல்றாரு. யாரு? கௌடபாதாச்சாரியர். நமக்கு இந்த ஒரு பெரிய சந்தோஷம். அது நமக்கு தான் இந்த ப்ராப்ளம் இல்ல, அவரே சொல்றாரு. அதை எப்படின்னாக்க, இந்த கோயில்ல போய் நம்ம செருப்பு காணணும், பக்கத்துல இன்னொருத்தர்கள் காணணும்னா ஒரு சந்தோஷம். நம்ம அதுல பவர் இல்லைன்னாக்க உடனே ஓடி பக்கத்தாட்ட பார்த்தோம்னா ஒரு சந்தோஷம், பிரம்மானந்தம் நமக்கு பக்கத்து வீட்லயும் போச்சுதான். அந்த மாதிரி இப்ப நமக்கு ஒரே கஷ்டம், எனக்கு தான் இந்த தூக்கம் வருது அப்படின்னாக்கா இல்ல, எல்லாருக்குமே இது வரும். இதுதான் முதல் பிரச்சனை. இது லயமானது. இந்த லயமானதுன்றது என்ன, ஒரு டல்னஸ், ஒரு ஸ்லீப்பி ஆட்டிடியூடு ஒண்ணு எல்லாருக்கும் இருக்கதான் இருக்கும். அதை ஜெயிக்கணும் முதல்ல. 2வது இப்படி இருக்கும். இப்படி இல்லைன்னா இன்னொரு ப்ராப்ளம். இப்படி சில பேருக்கு என்னன்னா, உட்கார்ந்தாதான் எல்லா பிரச்சனையும் ஞாபகம் வரும். தனியா உட்காரும் பொழுது, வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் பொழுதுதான் எல்லா ப்ராப்ளமும் ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணலாம்னு நினைச்சா மனசு அங்க போகும். அதுவும் இந்த அசோசியேஷன் ஆஃப் தாட் இருக்க, அது என்ன இப்படி பார்த்தோன்னே கீத புக்குன்னு உடனே இந்த கீத புக்கு வாங்கணும்னு நினைச்சானேன்னு போகும். அதுக்கப்புறம் புக் எக்ஸிபிஷனுக்கு போகும். புக் எக்ஸிபிஷன் போனோடனே நம்ம பார்த்தது ஞாபகம் வரும். அவர் சொன்னாரே அதை மறந்துட்டேனே, அவர்கிட்ட நான் கமிட் பண்ணிட்டேனேன்னு போனோம். அதுக்கு டிக்கெட் புக் பண்ணமே அப்படின்னு இப்படியே போயிட்டே இருக்கிறதெல்லாம் இந்த மனசானது. இதுக்கு பேர் விக்ஷேபம்னு பேர். இந்த விக்ஷேபம்னாக்க என்ன அர்த்தம்னாக்க, ஓவர் ஆக்டிவா இருக்கும் இந்த மனசு. அதனால எப்ப பார்த்தாலும் டிராவல் பண்ணிட்டே இருக்கும். ஆவரண சக்தி, விக்ஷேப சக்தி. மாயைக்கு என்னன்னாக்கா, இது பிரம்மத்தை மூடி இருக்கிறது ஒரு சக்தி, இத வேற விதமா காமிக்கிறதா ஒரு சக்தி. இந்த வேற விதமா நம்ம பிரம்மத்துல போய் உட்காரலாம் அப்படின்னு நினைச்சு உட்கார்ந்தா அந்த பிரம்மத்திலிருந்து நம்ம புத்தியை வேற எங்கேயோ எடுத்துட்டு போயிரு. இதுக்கு பேரு விக்ஷேபம். இது ஒரு இடைஞ்சல் தியானத்துக்கு.
முதல்ல லயஹா, அது அடுத்தது விக்ஷேபகா, அதுக்கப்புறம் கஷாயஹா அப்படின்னு. சில பேருக்கு எப்படி இதெல்லாம் கௌடபாதாச்சாரியார் தனித்தனி ஸ்லோகத்துல டீல் பண்றாங்க. கஷாயம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னாக்க, பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு இன்ஆக்டிவா போயிடும் மைண்டு. எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல அது மாதிரி ஆகுது. ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுங்க, ஒரு நிமிஷம் அவருக்கு என்ன பண்றான்றது தெரியாது. நீங்க பெரியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், வந்துட்டே இருக்கும்போது எந்த தெரு திரும்புறதுன்னு ஒரு சந்தேகத்துல ஒரு நிமிஷம் அவங்களுடைய மைண்ட் பிளாக் ஆயிடும். இந்த பிளாக் ஆகுது இல்லையா இந்த மைண்ட், அதுக்கு பேர் கஷாயம் பேரு. இது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நீங்க பண்ணிட்டே இருக்கச்சு தியானத்துல இருந்துட்டு இருக்கும்போது என்னத்துக்காக உட்கார்ந்தோன்றது ஒரு நிமிஷம் அவளுக்கு மறைஞ்சு போயிடும். இப்படி இது ஒரு பிரச்சனை. முதல் பிரச்சனை லயஹா, ரெண்டாவது பிரச்சனை விக்ஷேபகா, மூணாவது பிரச்சனை கஷாயகா, இன்னொரு நாலாவது ஒண்ணு இருக்கு ரசாஸ்வாதகா அப்படின்னு. ரசன திடீர்னு அவருக்கு சில சமயத்துல தியானத்துல உட்கார்ந்து இருக்கும் போது அவனுக்கு ஒரு சந்தோஷம் ஒண்ணு வரும். அந்த சந்தோஷத்தையே அவன் அதுதான் பர்மனன்ட் சந்தோஷம் நினைச்சிட்டு ஏமாந்து போயிடுவான். அதுக்கப்புறம் அந்த சந்தோஷமும் இவன் தியானத்துல இருந்து வெளில வந்தோடனே போயிட போட்டு திருப்பி துக்கம் வர போறது. ஆனா அந்த ஒரு நிமிஷம் அந்த ஜாயில இருக்கிறதுனால ரச ஆஸ்வாதம், அந்த ரசத்துல ஆஸ்வாதமா இருக்கக்கூடியது, அதையே நினைச்சிட்டு அதையே ட்ரை பண்ணி திருப்பி திருப்பி பண்ணுவானே தவிர பிரம்மத்துக்கு போக மாட்டான். அதுல ஒரு ஹாப்பினஸ் இருக்கு அவனுக்கு. காத்தால எழுந்து அந்த மெடிடேஷன்ல ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்தானாக்கா அதுல ஒரு அப்சஷன் அவனுக்கு வந்துடும். அதான் இவங்க இந்த காபி குடிக்கிற மாதிரி அவனுக்கு காத்தால எழுந்து ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி உட்கார்ந்தாதான் ஒரு சந்தோஷம் ஒண்ணு ஏற்படும். அதே ஒரு அப்சஷனா போயிருது. அதுக்கு பேர் ரசாஸ்வாதம் அப்படின்னு பேரு. இப்படி இந்த 4 விதமான இடைஞ்சல்கள் இருக்கு மனசுல. இந்த 4 விதமான இடைஞ்சல்களையும் ஜெயிக்கணும் அப்படின்னாக்க கௌடபாதாச்சாரிய அதுக்கான வழியும் கொடுத்துட்டாரு. எப்படி இந்த லயத்தை போக்குறது அப்படின்னாக்க, இன்டெலிஜென்ட். நம்ம உட்கார போறோம், நம்மளுடைய மனசு இப்படி இருக்கு, தூக்கம் வந்துடும், வயசாகி போச்சு, இதெல்லாம் நேச்சுரலா நடக்கிறது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப பகுவசனத்தை அவாய்ட் பண்ணணும். அதிகமாக சாப்பிடுறதுன்றத அவர் சொல்லியிருக்காரு. இப்போ நீங்க என்ன பண்ண கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம தியானம் பண்றதா இருந்தா வயசுல ரொம்ப இருக்கக்கூடாது. ரொம்ப பகுவசனம் இருந்தது ஆனால் அது தூக்கத்தை தான் கொடுக்கும். அதை அவாய்ட் பண்ணணும். நீங்க நல்லா பழைய கை சாதம் சாப்பிட்டா தூக்கம் வரதான் வரும். அதை சாப்பிடும் போது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், இன்னைக்கு தியானம் பண்ணும்போது இது இடைஞ்சலா இருக்கும், அதனால இது குறைவா எவ்வளவு தேவையோ அது மாத்திரம் தான் சாப்பிடணும். அதே மாதிரி அஜீர்ணம் இருந்தது ஆனால் ஸ்லீப் ஆனது வந்துடும். வயிறு சரி இல்லாத சமயத்துல தியானம் பண்ணோம்னா அந்த லயம்ன்ற ஒரு இடைஞ்சல் வரதான் வரும். அதனால உடம்ப நல்லா ஜீரணமா வைத்துக் கொள்றதுக்கு ட்ரை பண்ண மெடிடேஷன் பண்ணும் பொழுது. அதே மாதிரி இன்னொன்னு நித்ரா சேஷகா அப்படிங்கிற 3 கண்டிஷன் அவரே கொடுத்திருக்காரு. இதெல்லாம் ஆச்சாரியாளுடைய கௌடபாதாச்சாரியா. நித்ரா சேஷகன்னா முன்னின் நாள் ரொம்ப நாள் தூங்குறேன்னு வச்சுக்கேன், நம்ம பாட்டுக்கு சுத்திட்டு வந்துட்டோம், ரொம்ப லேட்டா படுத்துட்டா காத்தால 4 மணிக்கெல்லாம் எழுந்து உட்கார்ந்துக்கணும்னாக்க அது நிச்சயமா அது நம்மளுடைய உடம்புக்கு எகெயின்ஸ்டா நம்ம போறோம். அப்ப எப்படி உடம்பு கோஆபரேட் பண்ணோம்? ஆகையினால என்ன வரும், தூக்கம் வரதான் வரும். ஆகையினால இப்ப இதுல எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தா அந்த லயத்தை ஜெயிக்கலாம். நம்ம தியானம் பண்றதா இருந்ததுன்னா பகுவசனத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கப்புறம் அஜீர்ணம் இல்லாமல் பாத்துக்கணும். நித்ரா சேஷம் காலங்காத்தால 3 மணிக்கெல்லாம் உட்கார்ந்தா தூக்கம் டைம் அதை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு என்ன சௌகரியமோ அதுதான், அவாவாளுடைய உடம்புக்கு ஏற்ற மாதிரி அவாவா சாப்பிட்ற மாதிரி அந்த டைம் தான் கன்வீனியன்டா வரும். அந்த மாதிரி ஒரு டைம்ல நீங்க பண்ணீங்கன்னாக்க என்னன்னா இந்த லயம்ன்ற இந்த இடைஞ்சல்ல இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி விக்ஷேபம், இந்த விக்ஷேபமானது எப்பொழுதுமே வாண்டர் பண்ணிட்டே தான் இருக்கும். இததான் இப்ப மெயினா வச்சுட்டு இப்போ கேட்க போறான் அர்ஜுனன். இந்த விக்ஷேபமானது நீங்க சொல்றீங்களே தவிர என்னால என்னுடைய மனசு எங்கேயோ தானே போயிட்டு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி பின் பாயிண்டடா அந்த ஆத்மாலேயோ பிரம்மத்திலேயோ போய் நிறுத்து அப்படின்னு சொன்னா நிக்க மாட்டேங்கிறது என்னுடைய மனசு அப்படின்னு. ஏன்னா மனசு சஞ்சலமா இருக்கேன். அதனால அது சஞ்சலமா இருக்கக்கூடிய மைண்டுன்னா என்ன அர்த்தம், அது மைண்ட் எதையாவது திங்க் பண்ணி தாட்ஸ் தானே மைண்டு. அது தாட் இருந்துட்டு தானே இருக்கும். அது எப்படி நீங்க நிறுத்த முடியும் அப்படின்னாக்க ரொம்ப கஷ்டம்தான்பா. அதை அபியாசத்தினாலதான் பண்ண முடியும். நீங்க என்ன பண்ணா எப்ப பார்த்தாலும் அபியாசத்திலேயே இருக்கு. நம்ம திருப்பி 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 அந்த மைண்ட ஆட்டோ சஜஷன் கொடுத்துட்டே இருக்கணும். நம்ம படிச்சிட்டோம், நிறைய சிரவணம் பண்ணியாச்சு, மனனம் பண்ணியாச்சு. இப்ப பாக்கி இருக்கிறது நான் இந்த நிலையிலிருந்து தாண்டி நான் பிரம்மமா ஆகணும் அப்படின்ற ஒரு நினைப்பு போகவே கூடாது. அப்படி போயிடுச்சுன்னா கூட திருப்பி திருப்பி அங்கேயே எடுத்துன்னு வரணும். இந்த ஆட்டோ சஜஷன் கொடுக்கறது தான் இந்த அபியாசம். இந்த அபியாசத்தினால வரும். இன்னொன்னு இந்த வைராக்கியம். எதை பத்தி வந்தாலும் இப்ப அதை நினைச்சதை நம்ம எதுக்கு அவரோட பார்த்து பேசினது இப்ப எதுக்கு நினைக்கணும். அது இல்லைன்னா என்ன ஆகும், உங்களுக்கு
ஒன்னும் ஆகாது. என்ன இப்ப நம்ம அப்படின்னு அந்த மனசை அப்பப்ப திருப்பணும். அத வைராக்கியமும் அபியாசமும் ரெண்டு ரொம்ப முக்கியம். இந்த வைராக்கியமும் அபியாசமும் இருந்துட்டே ஆனால் அதை என்ன சொல்ற பின்னாடி அதை பத்தி அவரே சொல்ல போற. அப்ப நம்ம பார்க்கலாம் அபியாசமானது எப்படி பண்றது, வைராக்கியமானது. இந்த அபியாசமும் வைராக்கியமும் இருந்ததே ஆனால் அந்த விக்ஷேபத்திலிருந்து தப்பிக்கலாம். அதனால இது முதல்ல உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனையை வச்சுட்டு லயத்தை நம்ம டேக்கிள் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த ஆட்டோ சஜஷனை வச்சுட்டு இதுக்கப்புறம் எல்லாரும் இப்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் முக்கியம் கிடையாது, எல்லாம் அமுக்கியம் தான். எல்லாத்துலயும் ஒரு ராகம் தேவையில்லை நமக்கு அப்படின்னு வைராக்கிய பாவத்தோட இதை அப்ரோச் பண்ணி மெடிடேட் பண்ணணும்ன்றது விக்ஷேபத்தை தடுக்கக்கூடிய ஒரு மெத்தட். இன்னொன்னு கஷாயம். அது என்னன்னா திடீர்னு இவருக்கு மைண்ட் அப்படியே ஸ்டண்ட் ஆயிடுச்சு பாருங்க, ஸ்டன்னிங்கா போயிடுச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த மாதிரி சமயத்துல என்ன பண்ணோம்னா நம்ம கூட ஆத்தெல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு பெரிய டெத்து கிட்டு வந்துருக்குனாக்க ஒண்ணுமே மாமி அழவே இல்லை, அவ்வளோ பெரிய துக்கத்தை இருந்தானாக்கா பக்கத்துல இருக்கவாள்லாம் அந்த மாமியை வேணும்னு ப்ரூவ் பண்ணி அழ விடுவா. என்ன கொஞ்சம் கம் அவுட் ஃப்ரீயா கத்திடணும், இல்லைன்னா அழுதுடணும். அப்படின்னாக்கா கொஞ்சம் கத்தி ஒரு அழுதானாக்கா சரியா போயிடும். இல்லைன்னா நமக்கு இன்னும் பயம், இது வேற ஏதாவது அந்த மைண்ட் அஃபெக்ட் ஆயிடுவோம் அப்படின்றதுக்கு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. அதுதான் கஷாயம்ன்றது. அப்படி இருக்க இது பண்ணா அவங்களுக்கு they should be allowed to shout. நல்லா கத்திட்டானாக்கா அழுதுட்டானாக்கா சரியா போயிடும். அதுக்கப்புறம் மைண்ட் தானே தன் நிலைக்கு வந்துடும். அது பண்ணாம இருக்க வரைக்கும் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் ஒரு பெருசா ஒரு பூகம்பமா வெடிக்கும் இல்லைன்னா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அந்த கஷாயத்துக்கு என்னன்னாக்கா அதை அனுபவிக்க வைக்கணும் பக்கத்துல இருக்கவா. இதே மாதிரி நம்ம கஷாயமா ஆயிடுச்சுனாக்க நம்ம அதை நிறுத்திட்டு அதுல இருந்து வெளியில வரதுக்கு ட்ரை பண்ணி ஒரு கத்திருந்தோம் நம்ம. அப்படி இருந்தா இல்லைன்னா ஒரு ஸ்லோகத்தை எடுத்து கிடுக்கிடுன்னு சொல்ல ஆரம்பிச்சேன்னா மனசான திருப்பி போய் பண்ண. இப்படி இந்த கஷாயத்தை போக்குறதுக்கான வழி. ரசாஸ்வாதத்தை போக்குறதுக்கான வழி என்னன்னாக்க ஒரே வழிதான் இருக்கு, ரசாஸ்வாதம். இந்த ஜாய் சந்தோஷத்தை போய் நம்ம நிஜமான சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்கோம். இதுவும் அப்சஷன்னால வந்த சந்தோஷம். உண்மையிலேயே அந்த சந்தோஷமானது இது இல்ல. அகம் அசங்கஹா அகம் பூர்ணகா அப்படின்ற அந்த அறிவு அவனுக்கு எடுத்துன்னு வந்தாதான் அந்த ஜாயிலிருந்து அவன் வெளில வருவான். இல்லைன்னாக்கா அவன் அபூர்ணமா இருக்கக்கூடிய ஜாயை போய் அது சந்தோஷத்தை போய் தன்னோட சந்தோஷம் நினைச்சுட்டான்னாக்க அதுவும் கூடாது. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கா, இப்ப ப்ராப்ளம் எல்லாம் வந்தா தன்னுடைய மெடிடேஷன்ல எதையாவது ஒன்ன பார்த்துட்டு நான் பகவானை பார்த்துட்டேன்னு நினைச்சுக்கேன். பகவானை பார்க்க முடியும், அவன் தான் 2வது பொருளான என்ன பார்க்கறதுக்கு சந்தோகப்படுறதுக்கு அதை அனுபவிக்க முடியுமா? இது நெவர் பி எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொன்னா அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னு எப்படி சொல்றான்னா இதெல்லாம் தெரியாதுன்னா ஏதோ ஒரு அப்செஷனை வச்சுன்னு அவன் சொல்றான். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த சாஸ்திரம் ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். நீ அசங்கன், எதோடையும் சம்பந்தம் இல்ல, பகவானானவர் பார்க்க முடியாதவர், அவர் பிரத்யட்சத்துக்கு அனுமானத்துக்கெல்லாம் அனுபவிக்கப்படதான். உன்னுடைய தாட்டுனால அவரை பார்க்க முடியாது. தாட்டுனால என்ன பார்க்கணும், இந்த தாட்டெல்லாம் போகும், நீங்க பிரம்மமா இருப்பீங்களே தவிர அந்த தாட்டுல பிரம்மத்தை நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா பிரம்மம் ஒரு பொருள் ஆயிடும், ஆப்ஜெக்ட் ஆயிடும். அப்படின்ற இந்த அறிவை சதா சர்வகாலமும் இவன் நினைக்கல. அகம் அசங்கா அகம் பூர்ணகா அப்படின்ற இந்த ஒரு எண்ணத்தோடையே பார்க்கலாம். இப்படி இந்த 4 விதமான இடைஞ்சல்களையும் இந்த 4 விதமான பரிகாரங்கள்னால அதை போக்கடிக்கலாம் அப்படின்னு அங்க சொல்லியிருக்காரு. அத யோயம் யோகஸ்வயா புரக்தஹா, எதை நீங்கள் யோகம் என்று உங்களால் சொல்லப்பட்டதோ சாமிய சமத்துவ புத்தியால பார்க்கணும்னு நீங்க சொல்லிருக்கீங்களோ அத சமத்துவேன பார்க்கணும், எல்லாரையும் ஆத்ம ஔபம்யேன பார்க்கணும் அப்படின்னு சமமா பார்க்கணும், நல்லது கெட்டது வெற்றி தோல்வி எல்லாத்தையும் சமமா பார்க்கணும்னு சொன்ன அதை அப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்ன உங்களுடைய இந்த உபதேசமானது மதுசூதனா அதை இப்ப நான் கேட்டுட்டேன். ஆனா தஸ்ய ஏதஸ்ய இந்த விஷயங்கள்லாம் அகம் ந பஷ்யாமி, என்னால பார்க்க முடியலையே, எனக்கு திருப்பியும் பழைய மாதிரி தான் நான் இருக்கேனே தவிர இதெல்லாம் என்னதான் சொன்னாலும் விழலுக்கு இருக்க நீர் மாதிரி எல்லாம் போச்சே தவிர எனக்கு எனக்குள்ள இறங்கலையே இத அப்படின்னு. ஏன் ஸ்திதில் ஸ்திரம், நீங்க சொல்ற அச்சலமான ஒரு ஸ்திதி, பிரம்மத்திலேயே அப்படி உட்காரணும்ன்ற ஒரு ஸ்திதி, ஸ்திரமாக இருக்க வேண்டிய ஒரு ஸ்திதியானது எனக்கு என்னால தான் பசியாமே அப்படி ஒரு நிலையை நான் பார்க்கவில்லை, எனக்கு வரா மாதிரி எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா சஞ்சலத்வார், எப்பொழுதும் சரித்து கொண்டே இருக்கிறது என்னுடைய மனசு அப்படின்னா. சஞ்சலம்னா எப்ப பார்த்தாலும் சலித்து கொண்டே இருக்கு, அதுவா இதுவான்னு கேட்டுட்டே இருக்க தவிர மனசு ஸ்திரமா ஒரு இடத்துல போய் நிக்க முடியல. எனக்கு பிடிச்ச இடத்துல கூட நிக்க முடியல. எப்போ சில சமயத்துல நிக்க முடியுது, எப்போ சில இந்த சின்ன பசங்க எல்லாம் கேம் ஆடும் போது பாருங்க, சாப்பாடு வேண்டாம் அது வேண்டாம் நிக்கலாமா, அந்த மாதிரி நிக்க முடியுதே தவிர பிரம்மத்துல போய் நில்லுனாக்க நிக்க முடியல. நம்ம நல்ல ஒரு நாவல் படிச்சுட்டு இருக்கோம்னு வச்சுங்க, நம்ம டிஃபன் கூட வேண்டாம் காபி கூட வேண்டாம், சாதாரண காபி நம்ம தான் கேட்டிருப்போம், அதுல இருக்கிற அம்மா காபி கேட்டா வேண்டாம் அப்படின்னு அதுலயே புத்தி இருக்கு. அப்படி எப்போதான் இது நடக்கிறது.
இந்த மாதிரி பிரம்மத்துல இருக்குமான்னா அது இருக்க மாட்டேங்கிறது. ஆனா பிரம்மத்தை பத்தி பார்க்கும்போது அதுல இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்டும் அந்த லவ்வும் அதுல இல்ல. எதுல இன்ட்ரெஸ்ட் எதுலயும் லவ்வும் இருக்கோ அதுலதான் அந்த புத்தியானது போய் லயிக்குமே தவிர இந்த பிரம்மத்துல இருக்க மாட்டேங்கிறது. என்னுடைய லவ் அபேட்சனை ஏன் அதுல இல்ல அப்படின்னா சஞ்சலத்வாத் அதுல இல்ல. ஸ்திரமான ஒரு ஸ்திதியில என்னால இருக்க முடியல, அச்சலாம் ஸ்திதியில என்னால இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டான். அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவனுக்கு ரிசீவ் பண்றான் அந்த நாலேஜ். அர்ஜுனன் ரிசீவ் பண்ணிருக்கான், நல்லா ரிசப்ஷன் இருக்கு. ஆனா அந்த ரிட்டன்ஷன் ஆனது இல்லை. அவனால இந்த பிரம்மத்தை பத்தி பேசும்போதெல்லாம் கேட்கறதுக்கு நன்னாதான் இருக்கு, எல்லாத்தையும் நன்னா கேட்கறான். ஆனா அந்த நாலேஜை என்னோட உள்ள வச்சிருந்து அது ஸ்திரமா இருக்கணும்னா அது முடிய மாட்டேங்கிறது அப்படின்னு மத்தியம அதிகாரியா இருக்கு இந்த கேள்வியை கேட்கறான் அவன். அது மாத்திரம் இல்ல, அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. ஏன் அப்படி இருக்கு அப்படின்னாக்கா, சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண பிரமாதி பலவத் கிருடம் தஸ்யாஹம் நிகிரகம் மன்யே வாயோரிவ துஷ்கரம். சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா, என்னுடைய மனசானது எப்படி தெரியுமா இருக்கு, எப்ப பார்த்தாலும் சஞ்சலமா தான் இருக்கு. இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் கொட்டின கடுகு மாதிரி இருக்கு என்னுடைய மனசு. எல்லாம் 4 பக்கமும் செதறிண்டு போறதே தவிர ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறது. அப்படி இருக்கக்கூடியது மனசு இருக்கு. ஹே கிருஷ்ணா, இது என்ன பண்றதுன்னு, பிரமாத்தி பலவத்து கிருடம். பிரமாத்தி அப்படின்னா மத்து, அப்படின்னாக்க தயிர் கடையிற மத்து இருக்கு இல்லையா, பிரமாத்தி. அந்த மத்து தான் பிரமாத்தினா கடையறதுன்னு அர்த்தம். நல்லா கடையிறது. எப்படி இந்த தயிரை நீங்க கடையும் போது என்ன ஆகுதுன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த தயிர், வெண்ணெய், அந்த தண்ணி எல்லாம் சேர்ந்து ஒரு கலக்கம் ஏற்படுறது, ஒரே டர்புலண்டா இருக்காது. அந்த மாதிரி இருக்கு என்னுடைய மனசானது. பிரமாத்தி அதை பண்றதோட இல்லாம இந்திரியங்கள்லாம் வேற அது சேர்த்து இழுத்துட்டு போய் கலக்கிறது. ஏற்கனவே அவர் சொன்னாரு, எதோ ஹ்யபி கௌந்தேய புருஷஸ்ய பஸ்திதா இந்திரியாணி பிரமாத்தீனி ஹரந்தி பிரசபம் மனஹா அப்படின்னு ஏற்கனவே இந்த பிரமாத்தீனின்ற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காரு. பலாத்காரமாக அது என்ன பண்றது, எல்லாம் அந்த தயிர் ஆடை எல்லாத்தையும் பண்ண மாதிரி டர்புலண்டா இருந்துட்டு என்னுடைய மனசையும் அந்த இந்திரியங்கள் இழுத்துட்டு போறது அப்படின்னு. இங்க அதே உபமாவ மனசு இந்திரியங்களோட சேர்த்து இழுத்துட்டு போறது அப்படின்னு சொன்ன பிரமாத்தி. அது எப்படி பலவத்தா இருக்கு, ரொம்ப பிரபலமா இருக்கு. நான் எனக்கு நல்லா தெரியுது, நான் பண்ணக்கூடாதுன்னு தெரியுது. இந்த இடத்துல நான் இப்ப மெடிடேஷன்ல உட்கார்ந்து இருக்கேன், வேற எந்த ஒரு சிந்தனையும் கூடாதுன்னு சொன்னா கூட என்னுடைய கண்ட்ரோலையும் மீறி என்னுடைய மனசு போறது, என்னுடைய மனசு என்னுடைய புத்தியை கேட்காம போறது, என்னுடைய புத்தி அந்த மனசு பின்னாடியே போய் அந்த இந்திரியம் பின்னாடி போயிடுறது. அது திடீர்னு உட்கார்ந்துட்டே இருக்கும்போது அந்த பாட்டு என்னோன்னு அந்த பாட்டு கேட்க போச்சு, அந்த பாட்டு என்னோன்னு அது ராகத்துக்கு போச்சு, இது யாருடைய குரங்கு போச்சு, இது தீட்சிதர் போச்சு, தீட்சிதர் மேல போயிடுது என்ன. இதெல்லாம் என்னுடைய கண்ட்ரோல்ல இல்லாம போயிடுது. அதனால பிரமாத்தினி பலவத்து அது எப்படி இருக்குன்னாங்க, திருடமா வேற இருக்கு. அந்த வாசனை திருடமா இருக்கிறது, இந்த வாசனையை விட அந்த வாசனை திருடமா. இது எப்படி இருக்குன்னா, ஆச்சாரியார் பாஷ்யம் எழுதும் போது அதுக்கு தந்துநாகவத்து அப்படின்னு எழுதினார். தந்துநாகன்னு ஒரு சுவாமி இருக்கான். அந்த சுறாமீனை எல்லா மீனையும் பிடிக்கலாம், ஆனா அந்த சுறாமீனை மாத்திரம் பிடிக்கவும் முடியாது. அதுதான் நம்மளை பிடிச்சி வலையோட சேர்ந்து இவனை தள்ளி விடும். அப்படிதான் இருக்கு என்னுடைய மனசாது. அது திருடமாயி என்ன வேணா அதுக்கு தள்ளுறதை தவிர நான் அதை கண்ட்ரோல்ல வைக்க முடியாது. மனசுன்றது என்ன, கருவி. கருவின்னா என்ன அர்த்தம், என்னுடைய கருவி. அது என்னுடைய கருவின்னா என்ன அர்த்தம், என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும். நான் சொல்ற மாதிரி தான் கார் போகணும். நான் ரைட்ல திரும்பணும்னாக்கா அந்த கார்ன்ற கருவியானது ரைட்ல போகணும். அது ரைட்ல போகாம லெப்ட்ல போச்சுன்னா என்ன அர்த்தம், நான் தான். அந்த மாதிரி அது திருடமா அந்த சுறாமீன் மாதிரி என்னை பிடிச்சி இந்த மனசானது இழுத்துறது. ஆகையினால இது பலவத்து திருடமா இருக்கு. ஹே கிருஷ்ணா அப்படின்னு கிருஷ்ணனை கூப்பிட்டார். ஆச்சாரியர் நிறைய இடத்துல கிருஷ்ணான்னு கூப்பிட்டா அதுக்கெல்லாம் பாஷ்யம் பண்ணல. இந்த இடத்துல மாத்திரம் திடீர்னு ஆச்சாரியாளுக்கு ஆசை வந்துருக்கு. கிருஷ்ணான்றதுக்கு வியாக்கியானம் கிருஷத்தே விலேகனார்த்தசிய அப்படின்னாரு. கிருஷ்ணன்ற தாத்துவுக்கு என்ன அர்த்தம், வேரோட களையிறது அப்படின்ற. கிருஷ்ணன்ற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா, கிருஷ்ணன்ற தாத்துக்கு என்ன அர்த்தம்னா வேரோட களையிறது. வேரோட களையிறதுன்னா என்ன அர்த்தம், பக்தர்களுடைய பாவத்தை வேரோட களைவதனால் அவருக்கு கிருஷ்ணன் ஒரு பேரு. அதனாலதான் கிருஷ்ணன். இன்னொரு ஆகர்ஷணம் பண்ணுவதனால கிருஷ்ணா. கிருஷ்ணன்றதாத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னாக்க எல்லாரையும் அட்ராக்ட் பண்றது, அதனால கிருஷ்ணா. எல்லாரையும் அவர் அட்ராக்ட் பண்றதுனால அவர் கிருஷ்ணா. எல்லாருடைய பாவத்தையும் வேரோட கலைக்கிறதுனால அவருக்கு கிருஷ்ணா அப்படின்னு இந்த இடத்துல சுவாரஸ்யமா கிருஷ்ண பதத்துக்கு வியாக்கியானம் பண்ணிட்டார். சாதாரணமா எல்லாம் சொல்லாம கூட கிருஷ்ணான்னு சொல்லிட்டு போவேன்.
இந்த இடத்துல திடீர்னு தோன்றதுனால கிருஷ்ணேதி விலேகனார்த்தசிய ரூபம் பக்த ஜனா பாபாதி தோஷ ஆகர்ஷனாத் கர்ஷனாத் கிருஷ்ணா, அதை தள்ளி விடுவதனால அவருக்கு கிருஷ்ணன் அப்படின்னு பேரு. அப்படின்னு இது பிரமாதி பலவத்து திடம். இந்த மனமானது சஞ்சலமாக இருக்கு, எல்லாரையும் மத்து மாதிரி என்னுடைய இந்திரியங்களை எல்லாம் அது சேர்த்து டர்புலண்டா ஆக்கிறது. அது மாத்திரம் இல்ல, அது பலவத்தாவும் இருக்கு. ரொம்ப பலத்தோட இருந்து கொண்டு பிரபலமாக இருந்து கொண்டு திருடமாக என்னுடைய ரஜோகுணத்தை அதை ஆக்டிவேட் பண்ணி விட்டுறது. இந்த மனசானது சத்துவ குணத்துல நான் இருக்கணும்னு ட்ரை பண்றத அந்த ரஜோகுணமானது மேலோங்கி அந்த சத்துவ குணத்தை அழிக்கிறது. அதனால சத்திய அப்படிப்பட்ட அந்த மனத்தை அகம் நிகிரகம் மன்ய, அந்த மனசை நிகிரகம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. நீ சொல்றது எனக்கு புரியுது. இந்த யோகத்தை அடையிறது தான் என்னுடைய கோல்ன்றது தெரியுது. நானும் நீங்க உங்களுடைய சிஷ்யன், நீங்களோ எது சொன்னாலும் எனக்கு ஹிதத்தை தான் சொல்ல. சிஷ்ய ஸ்நேகம் சாதிமாம் பிரபன்னம்னு கேட்டிருக்காங்க. நான் உங்களை பிரபத்தி பண்ணுவதற்கான உபாயங்களை சாதி எனக்கு சாஸ்திரமாக எடுத்து உரையுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்றதுக்காக நீங்களும் சொல்லியிருக்கீங்க. அப்படின்னா அது நிச்சயமா டு பி ஃபாலோட், அதுல ஒன்னும் சந்தேகம். ஆனா இது பண்ண விடாம இந்த மனசானது இப்படி தடுக்கிறது. அதை எப்படி நான் நிகிரகம் பண்ணி அதை எப்படி அடக்கிறது, நிகிரகம் பண்றது அந்த மனசை? சத்தியாகம் நிகிரகம் பண்ணி அதை அறியணும் என்று ஆசைப்படுகிறேன். என்னுடைய மனசு எப்படி இருக்குன்னாங்க, வாயோரிவ சுதுஷ்கரம். வாயு மாதிரி காத்து அடிக்குதுன்னாக்கா ஒண்ணு அதை ஒண்ணு நடுவில் நிக்கவே முடியல. அது என்னத்தை நான் கண்ட்ரோல் பண்றது அப்படின்னா இருக்கு அந்த மனசானது. வாயோரிவ துஷ்கரம்னா வெரி டிஃபிகல்ட் டு ஸ்டாப். அடிக்கிற காத்தை என்னால நிக்க வைக்க முடியுமா? அந்த மாதிரி என்கிட்ட இருக்கக்கூடிய மனசுல இருக்கக்கூடிய சாட்சியை என்னாலேயே அதை நிறுத்த முடியலையே. இது எப்படியாவது நிகிரகம் பண்ணிதானே ஆகணும், அது நீங்க கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு கேட்டான். உடனே ஸ்ரீ பகவான் உவாச்ச அசம்சயம் மகாபாஹோ மனோதுர்நிகிரகம் சலம் அப்யாசேன து கௌந்தேய வைராக்யேன ச கிருஹ்யதே. அசம்சயம், டவுட்டே கிடையாது, நீ சொல்றது நல்லா எனக்கு புரியுது அப்படின்ட்டாரு. மனசு அப்படிதான் இருக்கும். மனம் ஒரு குரங்குன்றது எனக்கு தெரியாதாங்க, அது அப்படிதான் பண்ணிக்கொண்டே இருக்கு. அசம்சயம் மனோ துர்நிகிரகம், மனசானது நிகிரகம் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம். அது துர்நிகிரகம். உங்களுடைய மனசானது கண்ட்ரோல் பண்றது கஷ்டம் தான், அது நல்லா தெரியும். அசம்சயம், அதுல டவுட்டே கிடையாது. மனோ துர்நிகிரகம். அது மாத்திரம் இல்ல, மனசுனால என்ன அர்த்தம்? மனசுன்னு ஏதாவது தனியா இருக்காங்க, ஒரே தாட்டா வந்துட்டே இருக்கிறது தானே மனசு. அது சலமா தானே இருக்கும், அது சலமாத்தான் இருக்கும். ஆனா இது ரெண்டு விதத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ரெண்டு உபாயம், ரெண்டு சாட்டை இருக்கு. அந்த சாட்டையை நீங்க எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அது என்ன? அபியாசேன து கௌந்தேய வைராக்யேன ச கிருஹ்யதே. அபியாசத்தினாலதான் எப்ப பார்த்தாலும் ஆல்வேஸ் டுவெல் அப்பான் சாஸ்திரம் அண்ட் காட் அண்ட் குரு. இதுதான் அபியாசம். இத நீங்க கணக்குல வச்சுட்டே இருந்தீங்கன்னா இது உங்களை இந்த லயம் விக்ஷேபம் கஷாயம் ரசாஸ்வாதன்ற இதுல இருந்தெல்லாம் போறதுக்கான உபாயம் என்ன அப்படின்னாக்க, இத எப்பொழுதுமே டுவெல் அப்பான் காட், டுவெல் அப்பான் சாஸ்திரம், டுவெல் அப்பான் குரு உபதேசம், குரு டுவெல் அப்பான் கீத உபதேசம். இப்படி நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களை அறியாமையே ஓவர் தி பீரியட் உங்களுடைய மனசானது சாந்தமாயி உங்களுக்கு தயாராகிடும் அந்த மெடிடேஷனுக்கு. நீங்க ஒன்னும் கவலையே பட வேண்டாம். நீங்க பண்ண வேண்டியது சிம்பிளா இதை எடுத்துக்க வேண்டியது அபியாசம் பண்ணிட்டே இருங்க. இந்த சாஸ்திர அபியாசத்தை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களை அறியாமையே உங்ககிட்ட சேஞ்ச். அதனாலதான் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, கீதை படிச்சதுக்கு முன்னாடியும் கீதை படிச்சதுக்கு அப்புறம் நிச்சயமா ஒவ்வொருத்தர்கிட்டயும் சேஞ்ச் இருக்கும். இல்லன்னு யாருமே மறுக்க முடியாது. அவளுக்கு அது தெரியும். இல்லன்னாக்கா யார் வெளியில இருக்காலும் அவளுக்கு தெரியும், இவர் முன்னாடி எப்படி இருந்தாரு இப்ப எப்படி இருக்காரு அப்படின்றது நிச்சயமா வரும். இது எப்படி வருதுன்னா இந்த சாஸ்திர அபியாசத்தினாலதான் வருது. இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டுல இருக்கக்கூடிய அபியாசத்தினால உங்களுடைய மனசு, நீங்க எதை கஷ்டம்னு நீங்க நினைச்சீங்களோ, மனசை எதை கட்டுப்படுத்த முடியாதுன்னு நினைச்சீங்களோ, அந்த மனசே இந்த அபியாசத்தினால நிச்சயமா கட்டுப்படும். அபியாசேனத்து கௌந்தேயா, அபியாசத்தினாலதான் அதை நிகிரகம் பண்ணணும். அப்படி ஹே கௌந்தேயா, ஹே குந்தி புத்திரனே, உனக்கு இந்த அபியாசத்தினாலதான் இதை பண்ணணும். இங்க மகாபாகோன்னு முதல்ல போட்டார். மகாபாகோன்னு அவர் அர்ஜுனன் தான் அட்ரஸ் பண்ணார். அசம்சயம் மகாபாகோ. மகாபாகோ, பெரிய தோல்லாம் வச்சுட்டு இருக்கிய, உன்னால இந்த மனசை ஏதாவது பண்ண முடியும்? எல்லாரையும் அடிச்சு நெருக்கிற வாரில் எங்க இருந்தாலும் போய் பண்ண, கீழே இருக்க கணத்துல இருக்கக்கூடிய பந்த மேல எடுத்துன்னு வரக்கூடிய அளவுக்கு அவ்வளவு திறமையெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவனுக்கு தன்னுடைய மனசை அடக்க முடியலன்னா அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அது துர்நிகிரகம் தானே, அது அசம்சயம், டவுட்டே கிடையாது. அதுல அது சலமாதான் இருக்கு. ஆனாலும் ஹே கௌந்தேயா குந்தி புத்திரனே, நீ இவ்வளவு பெரிய தோலை வச்சுட்டு பிரயோஜனம் இல்ல. மகாபாகுவா
இருந்து பிரயோஜனம் இல்ல. நீ என்ன பண்ணா அபியாசத்துல ஈடுபடணும். அபியாசேனத்து கௌந்தேயா. அது மாத்திரம் இல்ல, இது கூட இன்னொன்னு ஒண்ணு இருக்கும், வைராக்கியம்னு ஒண்ணு இருக்கு. எல்லா பொருள்களையும், கண்ட பொருள்கள் காணாத பொருள்கள், இது ரெண்டுத்து மேலேயும் இருக்கக்கூடிய ஆசையை முதல்ல அடக்கம். ஆசை அருமின் அப்படின்னார். வைராக்கியன, இந்த வைராக்கியத்தினாலையும் அபியாசத்தினாலையும் தான் அந்த மன நிகிரகமானது கிரகிக்கதே, அதை கிரகிக்கப்படுகிறது அப்படின்னார். இப்போ யோக சாஸ்திரத்துல இத பத்தி பதஞ்சலி யோகம் எழுதும் போது அபியாச வைராக்கியாபியாம் தன்னிரோதா, அபியாசமும் வைராக்கியமும் இருந்ததே ஆனால்தான் அந்த மனசானது நிரோதம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சூத்திரம் எழுதினார். அப்போ அவர் பதஞ்சலி யோக சூத்திரத்தை பார்த்தா ரொம்ப அழகா எழுதினார். 2 பதத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றாருனாக்க, அபியாசேன வைராக்கியாபியாம் தன் நிரோதா அப்படின்னா வைராக்கியம்னா என்ன, அபியாசம்னா என்ன, உடனே அடுத்த ஸ்லோகத்துல அடுத்த சூத்திரத்துல அவர் சொல்லுவார். அப்ப அபியாசத்துக்கு அவர் என்ன சொன்னார், தத்ரஸ்திதோ எத்தனஹா அபியாசகா. நீங்க எதை எதிர்பார்த்து ஸ்திரமா இருக்கணும்னு நீங்க உங்க மைண்ட்ல சங்கல்பம் பண்ணிட்டீங்களோ அதை எத்தனம் பண்ண ஆரம்பிங்க. முயற்சி பண்ணீங்கன்னாக்கா அது விடா முயற்சியா பண்றதுக்கு பேர் தான் அபியாசம்னு பேர். அதை திருப்பி 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 ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கணும் உங்களுடைய மனசை. அந்த சாஸ்திரத்தை வச்சுட்டு திருப்பி திருப்பி ட்ரெயின் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதான் அபியாசம். அபியாசம் பண்ணீங்கன்னா என்ன, கார் ஓட்டும் போது முதல் நாள் யாருக்காவது கரெக்டா கிளச்சும் இது ரிலீஸ் ஆச்சா, அது என்ன ஒரு 4-5 நாள் இவர் ஓட்டானாக்க கரெக்டா இவர் அறியாமே போகுது. முதல்ல ஓட்டும் போது எந்த கேப்ல இருக்கணும் பார்த்து பார்த்து எல்லாம் ஓட்டிட்டா. இப்ப கார் ஓட்டும் போது எப்படி வருது, அனாயாசம் ஆகுது. ஸ்விம்மிங் கத்தும் போது எப்படி கத்துட்டான், ஒரு 4 நாளைக்கு அவன் என்ன பண்றது, இப்போ சர்வசாதாரணமா போகிறது இல்லையா. அதே மாதிரிதான் இந்த மெடிடேஷனும். நீங்க அதை கொஞ்சம் கொஞ்சமா அந்த அபியாசத்துக்கு எடுத்துன்னு வந்துட்டீங்கன்னா மனசானது நிக்க ஆரம்பிக்கும், ஒன்னும் கவலை இல்லை அப்படின்னாரு. சரி, வைராக்கியம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாங்க, வைராக்கியம்னா சாதாரணமா புரிஞ்சுக்கன்னா ராகம்னா ஆசை, வைராக்கியம்னா விகத ராகம். ராகம் ஆசை இல்லாம இருக்கிறது. ஆசை இல்லாமல் இருக்கக்கூடிய நிலை எப்படி அடையுது, அது எனக்கு புரியுது. ஆசை இல்லாம அது எப்படி பண்றது அப்படின்னா, திருஷ்டானுஷ்ரவிக விஷய வித்ருஷ்ணஸ்ய வசீகார சம்யா வைராக்கியம் அப்படின்னு சூத்திரம் எழுதினார். திருஷ்ட ஆனுஷ்ரவிக, கண்ணால பார்க்கக்கூடிய விஷயங்கள். என்னென்ன விஷயங்கள், செல்வம், வீடு, பெண்கள், மானம், பெருமை, இதெல்லாம் நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய விஷயங்கள். இதுல எல்லாம் ஒரு வைராக்கியம் வரணும். இதெல்லாம் கூட வரத்துக்கு லாய்க்கு இல்லை, எதுவுமே வராது. பணமோ, என்னுடைய செல்வமோ, என்னுடைய வீடோ, என்னுடைய பெண்களோ, என்னுடைய மானமோ, இந்த பெருமையா, இதெல்லாமா கூட வரப்போறது. என்ன கூட வர்றது, நான் படிச்ச வேதாந்த மாத்திரம் தான் கூட வரப்போறது. அது எப்படி வேதாந்த மாத்திரம் கூட வரப்போறது இந்த கேள்வி எதுக்காக போட்டு பின்னாடி அடுத்த கேள்வி அவன் கேட்க போறான். இப்ப இப்படி எல்லாம் பண்ணிட்டு அவனுக்கு ஞானம் வராம போச்சுன்னாக்க கட்சியில ஞானமும் வரல, இப்படி இல்ல 2 கட்டானா போயிடுவான்னா நிச்சயமா கிடையாது. இவன் எது வரைக்கும் அவன் பண்ணானோ, முயற்சி பண்ணானோ, அடுத்த ஜென்மால அதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ப்ராக்ரஸ் இருக்குமே தவிர, இது அந்த சஞ்சிதம் ஆகாமி எல்லாம் அழியிற மாதிரி இது பஸ்வமா ஆகாது அப்படின்னு சொல்ல போறாரு. ஆகையினால என்ன அர்த்தம், இது எதுவுமே கூட வராது. இவன் படிச்சதும் இவனுடைய ஸ்பிரிச்சுவலுடைய குரோத் என்னவோ அதுதான் இவன் கூட வரும். அது திருஷ்டம். ஆனுஷ்ரவிக்கம் அப்படின்றது இவன் வேதத்தினால நிறைய பொருள்களை தெரிஞ்சுட்டு இருக்கான். இல்லைன்னா நமக்கு தெரியும், சொர்க்கம்ன்றது நமக்கு எப்படி தெரியும், வேதம் சொன்னதுனாலதான் தெரியும். அதனால இப்ப என்ன பண்ணா, இவன் அந்த சொர்க்கத்துல போனான்னாக்கா ரொம்ப ஆசையா இருக்கான். இங்க ஆசையா இருக்கணும்ன்றதையே வானான்றதுக்காக தான் திருஷ்ட விஷயம் தான். இவன் இந்த இவாளுக்கெல்லாம் என்ன, இந்த தீட்சாருக்கெல்லாம் ஆசை வந்துருச்சுனாக்கா அங்க போனான்னா ரொம்ப ஊர்வசி எல்லாம் இருப்பா, அமராவதியில இருக்கலாம், நமக்கு நாளைக்கு வருணன் போஸ்ட் கிடைக்கும், அக்னி போஸ்ட் கிடைக்கும், அப்படின்னு சோமன் போஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இவெல்லாம் யாகம் பண்றாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு யாகம்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னாக்க சொர்க்க பிராப்தி கிடைக்கும். சொர்க்க காமனா இருக்கக்கூடியவன் தான் நம்ம இதுக்கு முன்னாடி கர்மணி அகர்ம பட்சியத்துல எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். என்ன பாருங்க, யாவ ஜீவம் அக்னிஹோத்திரம் குறியாத்துன்னு இருக்க, உடம்புல இருக்கிற வரைக்கும், மூச்சு இருக்கிற வரைக்கும் அவன் அக்னிஹோத்திரம் பண்ணான்னு சொல்லியிருக்கேன். நான் அக்னிஹோத்திரம் பண்ணிதான் ஆகணும், அதை போய் நீங்க குறவா சொல்றல அப்படின்னு கேட்காதீங்க அப்படின்றதுக்கு ஆச்சாரியால் என்ன சொன்னாரு. அது யாருக்கு சொல்லியிருக்கு அக்னிஹோத்திரம், சொர்க்க காமனா யாரு இருக்கானோ அவனுக்கு. சொர்க்க காமனா யார் இருக்கானோ, யாருக்கு சொர்க்கம் வேணும்னு ஆசைப்படுறானோ அவன் அக்னிஹோத்திரம் யாவ ஜீவம் பண்ணிதான் ஆகணும். இவனுக்கு சொர்க்கத்திலயும் ஆசை இல்லை, இகையிலயும் ஆசை இல்லை, அமுத்திர லோகத்திலயும் ஆசை இல்லாதவன் வேதாந்தி. அவனுக்கு என்ன பண்ண, நித்தியானித்திய வஸ்து விவேகா சமதமாதி சட்க சம்பத்தி. அவனுக்கு இகா முத்திரார்த்த பலபோக விராகா. அவனுக்கு இங்கேயும் தான் முன்னுக்கு வரணும்ன்ற ஆசை இல்ல, அமுத்திர லோகத்துக்கும் நம்ம உனக்கு பேரும் புகழும் வரணும்ன்ற ஆசை இல்ல அவனுக்கு. அந்த சொர்க்கத்திலயும் ஆசை இல்ல.
ஏன்னா அவனுக்கு நல்லா கீழே புண்ணிய மத்திய லோகம் விக்கந்தி, அங்க போன உடனே அவன் திரும்பி தானே வர போறான் அப்படின்றதுனா ஆவிஸ்ரவிக்க விஷயத்திலையும் ஆசை இருக்கக்கூடாது. பார்க்கக்கூடிய விஷயங்களிலையும் ராகத்தை குறைச்சிக்கணும். நீங்க வேதத்தை படிச்சுட்டு அங்க போனாக்கா அப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், இந்த லோகத்துலன்னா பூலோகத்துல போர் லோகத்துல என்னதான் இருக்கலாம், சுவர் லோகத்துல இருக்கலாம், மகாலோகத்துல இருக்கலாம், ஜனலோகத்துல அதை விட ஒரு என்ஜாய்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும், சத்தியலோகத்துல அதை விட ஜாஸ்தி இருக்கும் அப்படின்ற கற்பனை எல்லாம் இருக்கு இல்லையா வேதத்தை படிச்சுட்டு. அதுலயும் வைராக்கியம் வரணும். அதுவும் வேண்டாம்னு நினைக்கிறேன். என்ன திருஷ்ட ஆனிஸ்ரவிக்க விஷயத்துல வித்ரிஷ்டம் வேட்கையே இருக்கக்கூடாது. அப்படி வேட்கை இல்லாம பண்ணணும்னா வசீகார சன்யா, இந்த மனசை அப்படி தன்னை பயப்படுத்த வேண்டும். அந்த வேதாந்தத்திலேயே இந்த புத்தியை எடுத்து வசீகாரம் பண்ண வேண்டிய இப்படி பண்ணக்கூடிய ஒரு காரியத்துக்கு பேர் தான் வைராக்கியம் அப்படின்னு யோக சூத்திரத்துல அவர் சொல்லியிருக்காரு. அதே விஷயத்தை வருதுன்னா அபியாசேன, அபியாசம் பண்ணிட்டே இருக்கணும். அபியாசம்ன்றது எப்படி இருக்குன்னாக்க ராமகிருஷ்ண பரமஹம்சர் அது ஒரு நதிக்கெல்லாம் அணை கட்டுற மாதிரியா அபியாசம். அந்த திருப்பி திருப்பி போக விடாம அது தத்துட்டே இருக்கும். அதுல அதை சேனலைஸ் பண்ணி காவால விடுறாங்க இல்லையா, அதுதான் வைராக்கியமா. அப்படி இந்த ரெண்டு கூடவே போயிட்டு இருக்கணும். அந்த மனசையும் அடக்கணும், அந்த வைராக்கியமா எல்லாத்துலயும். வைராக்கியத்தை அடக்கிறதுக்கு என்ன வழின்னா தோஷ திருஷ்டி. எல்லா பொருள்களையும் இருக்கக்கூடிய தோஷத்தை சாதாரணமா நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும்னா யாருக்கிட்டையும் குணத்தை மாத்திரம் தான் எடுத்துக்கணும், தோஷத்தான். ஆனா இந்த வைராக்கியம் மாத்திரம் ஸ்பெஷல் கேட்டகரி. இது பண்ணும்போது எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய தோஷத்தை பண்ணாதான் நீங்க அந்த பொருள் மேல இருக்கிற ஆசை வரும். நீங்க கம்ப்யூட்டர் மேல ஆசை வந்ததுன்னா அது கண்ணை கெடுக்கும்ன்றதுதான், அந்த தோஷம் தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஒரு ஆசை ஒரு வடை சாப்பிடணும்னாக்கா அந்த வடையை நல்லா யோசிப்பதே அதுல இருக்கிற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது மேல வைராக்கியம் வரும். அதனால இன்னைக்கு என்ன அதுல இருக்கக்கூடிய தோஷத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களை அறியாமையே அந்த பொருள் மேல ஒரு வைராக்கியம் வரும். நாலேஜினாலதான் வைராக்கியம் வருமே தவிர ஒரு மனசனால எமோஷனலா தான் இருக்காங்க அது வராது. அதனால அந்த இன்டெலெக்டை யூஸ் பண்ணி அதுல தோஷத்தை கற்பிச்சுட்டே இருக்கணும், அப்பதான் அது வரும். இப்படி இந்த இன்டெலெக்ட்னாலதான் மனசையும் நீங்க திருப்பிட்டே இருக்கணும், அங்க போயிட்டே இருக்கணும். இப்படி வச்சுட்டு இந்த அபியாசம் வைராக்கியம் அந்த ரெண்டு ஷாட்டையும் கையில எடுத்தாதான் இந்த நீ கேட்ட கேள்விக்கு சஞ்சலமா இருக்கக்கூடிய மத்து மாதிரி உங்களுடைய இந்திரியங்கள் எல்லாம் கடையிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த மனசை நிகிரகம் பண்ண முடியும். அது வாயு மாதிரி துர்நிகிரகமாக இருந்தாலும் இந்த அபியாசத்தினாலையும் வைராக்கியத்தினாலையும் சனைகி சனைகி உபரமே அது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பண்ணணும். உடனே உடனே பண்ணீங்கன்னாக்க அது எதுவும் சரியா வராது. ஆனால் ஸ்லோ அண்ட் ஸ்டடி நம்மளுடைய கர்மா எல்லாம் நிறைய சேர்த்து வச்சிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி டேக்ஸ் டைம் அகார்டிங் டு பர்சன். ஆனா விடாம வைராக்கியத்தையும் அபியாசத்தையும் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அசம்சயம் மகாபாஹோ மனோதுர்நிகிரகம் ஜலம் அபியாசேன து கௌந்தேய வைராக்கியேன கிரீஷ்யதே. அசம்யதாத்மனா யோகः துஷ்ப்ராப இதி மே மதிஹி வஷ்யாத்மனா து யததா சக்யோ அவாப்தும் உபாயதः. இந்த மனசை ஏன் அபியாசத்தினாலையும் வைராக்கியத்தினாலையும் கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டே இருக்கோம்னாக்க யோகம் சித்திக்கணுமே. ஆனால் மனசு கட்டுப்பாடோட இருந்தா மட்டும்தான் யோகம் சித்திக்கும். அந்த மனசுதான் எல்லாத்தையும் மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சயோகோ அப்படின்னு. இந்த பந்தத்துக்கு காரணம் என்ன? மனசு. இவனே நினைச்சுட்டான் எல்லாத்துக்கும் நான் தான் இம்பார்ட்டன்ட் என்னாலதான் உலகம் வருதுன்றதுனால இவன் நோ ரெஸ்பான்சிபிலிட்டி டேக்கிங் குடும்பத்துல. ஏன்னா இவன் நினைச்சுட்டான் he is the most important person அப்படின்னு. இப்ப இதுல இருந்து வெளியில வராம அவனே அவஸ்தைப்பட்டு இருக்கான் இல்லையா. எல்லாத்துக்கும் காரணம் தானு எல்லாத்தையும் தன் தலையில போட்டுட்டு எல்லாம் நானே பண்றது பண்ண. அப்புறம் யாருமே கவனிக்க மாட்டேன், இவர் தானே எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டாரு. இவரே இவருடைய மனசனுடைய கற்பனை தான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? மனசுதான். மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்தம். இப்ப அதுல இருந்து வெளியில வரணும்னு இவரே ட்ரை பண்றாரு, முடியல. எல்லாரும் அப்படிதான் குடும்பத்துல போய் மாட்டிட்டாங்க. இது என்னுடைய குடும்பம், நானு எல்லாரையும் போன உடனே இப்ப வெளியில வர முடியாம அவஸ்தைப்பட்டு இப்படி கட்டுப்பாடு இல்லாத மனசு யாருக்கு இருக்கோ அவனுக்கு மனசை கட்டுப்படுத்துறதுன்றது ரொம்ப கஷ்டம். எல்லாம் மனசு தானே. இப்படி கட்டுப்பாடு இல்லாம இருக்கக்கூடிய மனசுக்கு யோகமானது துஷ்பிராபியம். இப்படி கட்டுப்பாடற்ற மனதை உடையவருக்கு யோகமானது துஷ்பிராபியம், அடைவதற்கு அரிது இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் நாட் இம்பாசிபிள், இட் இஸ் டிஃபிகல்ட். அடையிறது அதுக்காக கிரகஸ்தனுக்கு இல்லன்னு இல்ல, அவன் கஷ்டப்பட்டனான். எல்லாரை விட சன்னியாசிக்கு ஈஸியா இருக்கு மெடிடேஷன்ல உட்காரணும்னா. இவனுக்கு முடியல, இவனுக்கு ஆத்துல பொறுப்புகள் தான் இருக்கிறதுனால
அதையும் மீறி இவன் உட்காரணும்னா அது கஷ்டம்தான். துஷ்பிராபியம்ன்றது ஒத்துக்கிறான் அப்படின்றதுதான் என்னுடைய மதி. அதனால என்ன பண்ணா இப்ப வஷ்யாத்மனா அந்த அபியாச வைராக்கியாபியாம் அந்த அபியாசத்தினாலையும் வைராக்கியாப்னம் அதை என்ன பண்ணணும் வஷ்யத்துவம் ஆபாதித்த மனஹா அந்த வைராக்கியத்திலையும் மனசனாலையும் அந்த மனசை தன்வசப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவன் ஆத்மாவை நோக்கி திருப்பிக் கொள்ள வேண்டும். எப்படி திருப்புறது அப்படின்னாக்க பொருள்கள்ல திருப்பினான்னா அந்த மனசு அதை அனுபவிச்ச உடனே என்ன ஆகுது இன்னொன்னு கேட்கும். ஆனா அதனால திருப்தி வராது. அது மட்டும் இல்ல அதுல பந்தகம் வரும். பந்தகத்துவம் அதிருப்திகரத்துவம் இந்த ப்ராப்ளங்கள்லாம் இருக்கு. அதனால இங்க ஆத்மா கூட்ட அதை திருப்பிட்டான்னாக்க என்ன இருக்கும் ஒவ்வொரு காமனையும் முடிச்சு பண்ணணும்னாக்க அளவுக்கு பண்ணவே முடியாது. அதுக்கு பதிலா அந்த ஆசையை அவன் எப்படி திருப்பி விட்டான்னா அந்த ஆத்மா பக்கம் திருப்பி விட்டுணும். அந்த ஆசையை அந்த மோட்சத்துல அந்த இச்சையை திருப்பி விட்டுதான் ஆத்மாவை திருப்பி விட்டுட்டான்னாக்க அந்த ஆத்மாவை அந்த மனசு பிரிக்கின்றதே. ஆனால் அதுல அந்த ஆத்மாவானது வசியத்துக்கு வரும். அதை எப்படி பண்ணணும் வைராக்கியத்தினாலையும் அபியாசத்தினாலையும் வெளியிலிருந்து அவுட்வர்டா இருக்கிற இன்ட்ராவர்ட்டா மாறி அந்த ஆத்மாவில திருப்பி விட்டா வசிய ஆத்மனத்து எத்ததா அப்படி யார் எத்தனம் பண்றவனோ எத்தனை சீலகா அப்படி யார் எத்தனம் குருவதா யார் அந்த எத்தனத்தை பண்ணி கொண்டிருக்கிறானோ அவனுக்கு சக்கியகா அவாப்தும் அதை அடைவதற்கு அவனால் நிச்சயமாக முடியும். ஆனா எப்படி பண்ண உபாயத்தகா எந்த உபாயத்தகா முதல்ல நான் சொன்னேன் அபியாசேனத்து கவுந்தேயா வைராக்கியேனச்ச கிரிஷ்யத்தே அப்படின்னு அந்த மனதை கட்டுப்படுத்தியவனாக இருந்து கொண்டு மேற்கூறிய பாதையில் அவன் எப்படி பண்ணினா அந்த யோகம் அடைவது முயற்சியினால அது பாசிபிள். எப்படி நான் மேல சொன்ன அந்த பாத்து மூலமா அந்த 2 சாட்டையை கையில வச்சுட்டு எடுத்துட்டானாக்க அதன் மூலமா இந்த மனசை அவனால அடக்க முடியும் அப்படின்னு. அசம்யத ஆத்மா சம்யத ஆத்மா அப்படின்னாக்க நல்லா பிராக்டிஸ் ஆன மைண்ட். அசம்யதா ட்ரெயின் இல்லாத அன்ட்ரெயின்டு மைண்ட். அசம்யதமான ஆத்மா விவேக வைராக்கியம் இல்லாத ஆத்மா. அதுல அது அந்த ஆத்மாவுக்கு அந்த மனதுக்கு யோகா இந்த யோகமானது இந்த ஞான யோகமானது துஷ்பிராபம். பிராபம்னா அடைவது, துஷ்பிராபம் வெரி டிஃபிகல்ட் டு அச்சீவ். துஷ்பிராபம் என்று இது மே மதிகி இது என்னுடைய ஒப்பீனியன். அந்த மனசை அடக்காதவனுக்கு அதனாலதான் ஆச்சாரம் அனுஷ்டானம் இதெல்லாம் பகவான் போட்டு கொடுத்திருக்காரு தர்மங்கள்லாம். இப்படி இருக்கிறவனாலதான் அந்த மனசாக இந்த பகவத் சிந்தனை எப்போதுமே இருக்கணும். எப்போதும் வேதாந்தத்துல ஒரு ஈடுபட்டு இருக்கணும். அது உள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அது உள்ள ஒரு அஃபெக்ஷன் இருக்கணும். இப்படி இருந்து படிக்கக்கூடியவருக்கு தான் அது வருமே தவிர இப்படி இல்லாதவனுக்கு அந்த யோகமானது நிச்சயமாக அடையப்பட முடியாதுன்றதுதான் என்னுடைய ஒப்பீனியன். மே மதி என்னுடைய ஒப்பீனியன். ஆனா வசிய ஆத்மா இதெல்லாம் புரிஞ்சுண்டு இந்த ஆன்மீகத்தினாலேயே இந்த வேதாந்தத்தினாலதான் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு யாரு தெரிஞ்சுண்டு எதா அத முழுமையா என்ன நம்பி இந்த சாஸ்திரத்தையும் உபனிஷத்தையும் நம்பி வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறானோ எதா எத்தனை குருவதா யார் பண்ணிக்கிறானோ அவனுக்கு அவாப்தும் சக்கியகா இந்த ஞானமானது இந்த ஞானியினுடைய நிலையானது நிச்சயமாக கிடைக்க பெறும். ஆனா எப்படி உபாயத்தகா எந்த உபாயத்தகா நான் முதல்ல சொன்ன அபியாச வைராக்கியன்ற 2 உபாயத்தினாலையும் இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி முடிச்சார். இதுக்கப்புறம் திருப்பி அர்ஜுன கேக்குறான் நீங்க சொன்ன மாதிரி பண்றேன் பண்ணிட்டே இருக்கும்போது என்னுடைய காலம் எவ்வளவுன்னு தெரியாது. திடீர்னு எனக்கு மரணம் வந்துட்டு போயிட்டேன். இப்போ நான் 2 கட்டானா பாருங்க சாஸ்திரம் படிச்சேன். சாஸ்திரம் படிச்சது ஏதோ நாலேஜா நிக்கிறது. இங்க நிதித்தியாசனம் வராததுனால போயிட எனக்கு என்ன கதி என்னுடைய கதி என்னது எல்லாரும் மாதிரி தானே நானும் சாவேன் அப்படின்னு கேட்கறேன். அப்ப இல்ல அவளுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு நிச்சயமா இருக்கு. நீ அடுத்த ஜென்மால அவளை மாதிரி நீ புல்லாவோ பூண்டாவோ இல்ல ஒரு விலங்காவோ பிறக்க மாட்ட. நீ ஸ்ரீமதாம் கேஹேவா தீமதாம் கேஹேவா நீ பெரிய பணக்காரன் வீட்டுல பிறந்து இந்த விட்ட இடத்துல இருந்து இந்த இதை தள்ள போற அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம புது புது விஷயங்களை சொல்லுவார். என்னை பொறுத்த வரைக்கும் யாரு கட்டவன துராச்சாரன்றதே கிடையாது. எனக்கு யாரு ஒருத்தன் என்னுடைய உபனிஷத்துக்கு வந்துட்டானா எவ்வளவு பெரிய பெரிய பாப்பியா இருந்தாலும் என்னை பொறுத்த சாதுரேவ சமந்தவ்யா நான் அவனை சாதுவாதான் நினைக்கிறேன் நீயும் அவனை சாதுவாதான் இப்படி எல்லாம் இவன் அடுத்த கேள்வி ரொம்ப ரசமான கேள்வி. அதுக்கு பதிலா இதை அடுத்த